Hi friends, welcome to MPM cooking vlog. இன்னைக்கு பன்னீர் வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 ரெட் சில்லி, ஜிஞ்சர், garlic, கொஞ்சம் கேஷ்யூ 6 or 7 cashews இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 2 to 3 லவங்கம், ஏலக்காய் ஒன்று, பட்டை ஒன்று, அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை டிஷ்ஷில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது நல்லா ஒரு லைட் பிங்கிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விழுது அதில் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல்லு போகணும், பச்சை ஸ்மெல். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் டைரெக்டாக போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் டர்மரிக், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். இந்த ஸ்பூன் அளவு எல்லாமே சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவுக்கு ஆல்ரெடி ரெட் சில்லி சேர்த்துருக்கறனால நம்ம சில்லி பவுடரை கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில ரெட் சில்லி காரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு வாட்டர், உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணும் அந்த அளவுக்கு வாட்டர். ஏன்னா அது பச்சை ஸ்மெல் போய் நல்லா கொதித்து திக்காக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டரை. நல்லா ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே அது கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம இது கூட நம்ம இப்போது பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்யூபாக வரும் பன்னீர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பன்னீர் நான் ஃப்ரைலாம் பண்ணல, டேரெக்டாகவே அப்படியே கட் பண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் ஃப்ரை பண்ணி போடுவாங்க, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் இப்படி ஆட் பண்ணாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு, அது வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்மளோட கிரேவி கன்சிஸ்டன்சியும் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இன்னும் திக்காக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இது பண்ணலாம். இன்னும் தண்ணியாக வேணும்னாலும் முன்னாடியே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிட்டு, இல்லை கஸ்தூரி மெத்தி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.